Hi, hello, vanakkam, welcome everybody to Enna Paattu Paada, Tamil film music quiz on your favorite Tamil nostalgia channel. And நான் பிரியா பார்த்தசாரதி, நம்மளோட 3 virtual contestant ஜாயின் பண்றாங்க. நான் கொடுக்குற வித்தியாசமான கேள்விகளை வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோட சேலஞ்ச். This is season 5 episode 4 and இன்னைக்கு கேள்விகள் என்ன தீம்ல இருக்க போகுதுன்னா songs of ஜெயலலிதா ஆர் எல்லாராலும் அம்மா என்று அன்பாக அழைக்கப்பட்டவர் அவங்களுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. இட் இஸ் ஆல்சோ ஹர் 77th பர்த்டே இன் a couple of days. ஸோ அதை ஒரு ஆனர் பண்ற மாதிரி இன்னைக்கு இந்த தீம்ல நாம கேம் வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் our கேம் போர்ட் அண்ட் டுடேஸ் கேட்டகரிஸ் ஆர் பி சுஷீலா சோலோஸ், பி சுஷீலா டுவெட்ஸ், எல்ஆர் ஈஸ்வரி சோலோஸ், எல்ஆர் ஈஸ்வரி டுவெட்ஸ், ஜேஜேஸ் வாய்ஸ் ஜெயலலிதா அவங்க சொந்த குரல்ல பாடிய பாடல்கள் மற்றும் மற்ற சிங்கர்ஸ் அவங்களுக்காக பாடிய பாடல்கள். ஸோ ஜெயலலிதா அம்மாவுக்கு குரல் கொடுத்தவர்களுடைய அடிப்படையில இன்னைக்கு நமக்கு கேட்டகரிஸ் இருக்கு. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸ்ல கேள்விகள் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ நம்மளோட கண்டஸ்டன்ஸ் மீட் பண்ணலாம். டுடே வி ஹேவ் பாலசுப்ரமணியம் ஃப்ரம் துபாய், பாமா ஃப்ரம் த USA and Chandra from Chennai. Welcome everybody. முதல் கேள்வி இஸ் ஃபார் பாலசுப்ரமணியம் சார். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். எல்ஆர் ஈஸ்வரி 100 சோலோ. எல்ஆர் ஈஸ்வரி சோலோ 100. ஓகே, உங்களுக்கானது ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடலுடைய வரிகள் உங்களுக்கு திரையில ஜம்பிள்டா இருக்கும். அதை கோர்த்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வேர்ட்ஸ் இதுதான். அடடா என்ன அழகு அருகே வந்து பழகு. கரெக்டான பாடல். அடடா என்ன அழகு பழகு, ஆனால் மேல் வைத்த மெழுகு அதுபோல் நீயும் முருகு. நீ படத்துல வந்தது 1965ல. மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில, எல்ஆர் ஈஸ்வரி அம்மா குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ கரெக்டா எடுத்துட்டீங்க சார். சூப்பர், யூ ஓபன் யுவர் அக்கவுண்ட். அடுத்த கேள்வி பாமா, உங்களோடது எடுக்கலாம். ஜேஜே வாய்ஸ் 200 இஸ் முகமும் குரலும். ஸோ உங்களுக்கு வந்து பாடல்ல நடித்தவங்க முகமும் அந்த பாடல் பாடினவங்க குரலும் சொல்றேன். ஸோ நீங்க அதுலேருந்து சொல்லணும். ஆப்வியஸ்லி இது ஜேஜே வாய்ஸ், அதனால ஜேஜே உட குரல் அண்ட் ஜேஜே தான் இதுல நடிச்சிருக்காங்க. கூட நடித்தது பேபி ஸ்ரீதேவி. இது எந்த பாடல்? உலகம் ஒரு நாள் தோன்றியது. ஓகே, அது ஊமையாகவே இருந்தது. எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். உலகம் ஒரு நாள் பிறந்தது, அது ஊமையாகவே இருந்தது. அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. திருமாங்கல்யம் படத்துல வந்தது இது 74. சித்ரா அன்பை தேடியா? அது இல்ல இல்ல இல்ல, திருமாங்கல்யம் தானா? திருமாங்கல்யம் தான். மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல ஜெயலலிதா அம்மா பாடினாங்க. அவங்க ஐ திங்க் முதல்ல பாடினது அந்த இந்த படத்துல அடிமை பெண்ல. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல வரிசையா கொஞ்சம் பாடல்கள் பாடினாங்க. நைஸ் சாங்ஸ். அதுல ஒண்ணுதான் இது. அண்ட் ஸ்ரீதேவி வந்து சின்ன பெண்ணா நடிச்சிருப்பாங்க இதுல. அவங்களோட அழகான ஒரு பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க பாமா. 200 points for you. Are you struggling to focus in class? Do you need personalized attention from a teacher? Look no more. Tuterace.in offers one-to-one online tutoring by the hour. No subscriptions, no packages. Effective, focused learning with expert tutors. Unlock your potential with personalized guidance. Visit tuterace.in today. Next question is for Chandra. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். JJ's voice 300. JJ's voice 300 is missing words. So பாடல் பல்லவி வரிகளை நான் கொடுத்துருக்கேன். ஆனா சில வார்த்தைகள் அதுல இருக்காது. ஸோ fill in the blanks பண்ணி நீங்க பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரி. சித்திர மண்டபத்தில் சீல முத்துக்கள் கொட்டி வைத்தேன். அந்த பட்டனு. எஸ் எஸ், டக்குன்னு அடிச்சிட்டீங்க. எப்படி பிடிக்குமா இந்த பாடல்? ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. வெரி நைஸ், வெரி நைஸ். எஸ், இதுதான் அன்பை தேடி படத்துல வந்த பாடல். அன்பை தேடி, அன்பை தேடி. ஆமா. சோ சிவாஜி கணேசன் மற்றும் ஜெயலலிதா 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. மண்டபத்தில் சில முத்துக்கள் கொட்டி வைத்தேன், அது தத்துவம் என்னடியோ, உந்தன் முத்திரை போடடியோ. இது மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில TMS உடன் இணைந்து ஜெயலலிதா பாடியிருந்தாங்க. 74ல வந்த படம், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ சந்திரா 300 points for you. ஸோ எல்லாரும் அழகா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. சுசீலா சோலோ 100. நீங்க சேஃபாவே விளையாடுறீங்க. உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில்
ஸோ கார்ட்டூன் க்ளூ, இதை பார்த்துட்டு பாட்டை கண்டுபிடிக்கணும். கன்னத்தில் அதுல கன்னத்துல என்ன இருக்கு? ஒரு ஆ, ஒரு ஒரு பருவம் ஒரு பாடல் பாடல் ஒரு ஆடல் அலைகள் எனது கோயில் 1001 பாட்டு. பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், கருணை எனது கோயில், கலைகள் எனது காதல், கருணை எனது கோயில், கலைகள் எனது காதல். பியூட்டிஃபுல் காம்போசிஷன் இது. விஸ்வநாதன் ராமூர்த்தி அவங்களுடைய கடைசி, அவங்க இணைந்து பணியாற்றிய கடைசி படம் இது. 60ஸ்ல 65ல ஒரு படம் 1000ல் ஒருவன். சுசீலாமா ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். இந்த பாட்டோட அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் பிரமாதமா இருக்கும். ஒரு மிடில் ஈஸ்டர்ன் டைப்ல இருக்கும். ரொம்ப நல்ல பாடல். 100 பாயிண்ட்ஸ் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணதுக்காக உங்களுக்கு. நான் பாலசுப்ரமணியன், துபாயில இருந்து பேசுறேன். நான் இங்க துபாயில ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒர்க் பண்றேன். என் ஃபேமிலி இருக்கிறது சென்னை. வாமா உங்க கேள்வி அடுத்தது. அதர் சிங்கர்ஸ் 300. Singers 300 is also missing words. ஸோ உங்களுக்கும் சில வார்த்தைகள் மிஸ்ஸிங்கா இருக்க போகுது. நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான பாடல். அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா, தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை சுண்டு தருகின்ற இதழ் தங்கச்சி நிழா. எஸ் எஸ் எஸ். இது யார் பாடினாங்கன்னு தெரியுமா? ஜானகி. ஜானகி. எஸ் எஸ் எஸ், ஜானகி அம்மா பாடியது இது. அன்னமிட்டகை படத்துல வந்த பாடல் 72ல கேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் உடன் இணைந்து ஜானகி அம்மா பாடியது. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ அகைன் அனதர் எம்ஜிஆர் ஜெயலலிதா டுவேட் தான் இந்த பாடலும். ஸோ 300 பாயிண்ட்ஸ் பாமா, சூப்பர். அண்ட் என் பேர் பாமா ஜெயராமன். நான் இருக்கிறது வந்து சென்னையில். ஆனால் இப்போ ஃபேமிலி விசிட்காக யூஎஸ் வந்திருக்கேன். எனக்கு அந்த பழைய தமிழ் பாட்டு, பர்டிகுலர்லி 60s 70s சாங்ஸ் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி பேசினா கூட அதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திரா. I'm going with JJ's voice 100. முதல் வரி என்ன? ஸோ பல்லவி வரிகள் நான் ஏதாவது நடுவில் எங்கேயாவது கொடுக்குறேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள். 4 பக்கமும் சுவர் எழுப்பி நான் நடுவில் உன்னை வைப்பேன், ஷாஜஹானை போல் காதல் போதையில் கவிதை 100 சொல்வேன். ஓ மேரி தில்ரூபா அந்த பாட்டா? அஃப்கோர்ஸ் அவங்க நிறைய பாட்டு பாடல. ஸோ கொஞ்சம் பாடல்கள் நீங்க கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். பட் இருந்தாலும் இது வந்து டிஎம்எஸ் அவர்கள் பாடுற வரிகள் இது. 4 பக்கமும் சுவர் எழுப்பி நான் நடுவில் உன்னை வைப்பேன், ஷாஜஹானை போல் காதல் போதையில் கவிதை 100 சொல்வேன், ஓ மேரி தில்ருபா மேரா திவானா. சூப்பரான பாட்டு இது. சூரியகாந்தி படத்துல வந்தது 73ல. முத்துராமனுடன் இணைந்து ஜெயலலிதா நடித்த படம். இந்த மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில டிஎம்எஸ் ஜெயலலிதா குரல்கள்ல வாலியுடைய வரிகள். ஸோ 100 பாயிண்ட்ஸ். சந்திரா. I'm Chandra from Chennai. நான் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல ரிட்டையர்ட் எம்ப்ளாயி. மியூசிக் கேட்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரியாவோட இந்த யூனிக் ப்ரோக்ராம் பிடிக்காதவா யாருமே இருக்க மாட்டா. அதுல நானும் ஒருத்தி. இதுல பார்ட்டிசிபேட் பண்றது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. Again, next Susila 200. Susila duets 200. ஓகே, இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். ஒரு விடுகதை ரூபத்தில் இருக்கும். அன்று பார்த்தவள் இன்று வளர்ந்து விட்டாளே, குழந்தையாய் இருந்தவள் குமரியாகி விட்டாளே, அப்பப்பா 1000 கதை பேசுவாளே, அவள் காதலுக்கு பார்வையை தூது விட்டாளே. எந்த பாடலாக இருக்கும்? குழந்தையாக குமரியாகி விட்டாலே 1000 கதை. இல்ல சாரி வரல, தெரியல. ஓகே, பாசிங் இட் டு பாமா. பாமா உங்களுக்கு தெரியுமா? இந்த குழந்தையில் இருந்து ஒரு நாள் பழகிய பழக்கம் அல்ல. இல்ல, அது இல்ல. உங்களுக்கு தெரியுமா சந்திரா? இல்ல, ஸ்ட்ரைக் ஆல தெரியல. சொன்னா எல்லாரும் இந்த பாட்டான்னு சொல்லுவீங்க. நேற்று நீ சின்ன பப்பா
இன்று நீ அப்பப்பா, அதான் அப்பப்பா போட்டிருந்தேன். 1000 கஞ்சாடையோ காதல் என்று செய்தி சொல்ல தூது வந்ததோ, அதுதான் அந்த பாடல். இது வந்து வி குமார் அவர்கள் இசையில மேஜர் சந்திரகாந்த் படத்துல வந்த பாடல். ஏவிஎம் ராஜன் அண்ட் ஜெயலலிதாக்கு இடையே நடக்கும் அந்த வரும் ஒரு டூயட் பாடல் இது. சுசீலாமாவும் டிஎம்எஸும் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை, நானே கண்ணு வச்சுட்டேன், எல்லாரும் டான்னு சொல்றீங்கன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பாமா. அதர் சிங்கர்ஸ் 200. அதர் சிங்கர்ஸ் 200 இஸ் ஆல்சோ பாட்டுக்கு பாட்டு எடுத்து உங்களுக்கும் ஒரு விடுகதை. தூங்காம தயங்குதே கண்ணு, தவிக்குதே இள நெஞ்சு, கடல் நதியை தேடுது, மனமோ சுகத்தை நாடுது, என்னென்னமோ சொல்லுது, நினைவு எங்கெங்கோ செல்லுது. தவிக்குது தவிக்குது இளம் மனசு. அதுதான். எஸ் எஸ், இது வந்து ஜெயலலிதா அவர்கள் நடித்த கடைசி படம் நதியை தேடிய கடல் அப்படிங்கிற படம். அதுதான் கடல் நதியை தேடியதுன்னு கொடுத்திருந்தேன். தவிக்குது தயங்குது ஒரு மனது, தினம் தினம் தூங்காமலே, ஒரு சுகம் காணாமலே, உன்னை தொடர்ந்து என்னை படர்ந்து ஏதோ சொல்கிறது, மனம் எங்கோ செல்கிறது. பியூட்டிஃபுல் சாங். 1980 வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல ஜெயச்சந்திரன் அண்ட் சைலஜா இணைந்து பாடிய பாடல் இது. கங்கை அமரன் அவருடைய வரிகள். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு 200 points for you. Next question is for Chandra. LR Ishwari solos 300. Okay. இஸ் a பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஆல்சோ வரிசையா பாட்டுக்கு பாட்டு எடுத்து இந்த ரவுண்ட்ல உங்களுக்கும் ஒரு விடுகதை. ஸோ இதுதான் அந்த பாடல். பேயாட்டம் ஆடுது குமரி பொண்ணு, ஆட தெரிஞ்சவர் யாருன்னு தேடுது, வேகமாய் வந்தாலும் மேடையில் வருவாரோன்னு பாடுது. இது பாடல் வரிகள் மற்றும் படத்தின் பெயருக்கும் இதுல க்ளூ இருக்கு. அம்மனோ சாமியோ அந்த பாட்டு இல்ல இல்லையா? அது இல்ல, சோலோ பாட்டு இது. அம்மனோ சாமியோ வந்து சீர்காழி எல்லாரும். ஆமா கரெக்ட். குமரி பெண் படம் பாட்டு பாட்டு வந்து ஆடவர் நேரமாயிட்டு இருக்கு உங்களுக்கு. நானே வருவேன் அந்த பாட்டா? இல்ல அதுவும் இல்ல. இல்ல ஓகே தெரியல. ஓகே தெரியல. டு இது தேர்ட் ரவுண்ட் தானே? ஆமா ஓகே. சோ ஐ அம் பாசிங் இட் டு பாலசுப்ரமணியம் சார். உங்களுக்கு தெரியுமா இது? ஆடாத உள்ளங்கள். இல்ல 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 அந்த பாட்டு. பாமா உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஆட தெரிந்தவர் யாரோ, ஆசை மிகுந்தவர் யாரோ, வேகம் மிகுந்தவர் யாரோ, மேடையில் வருவாரோ. எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்ட். நல்ல ஹை எனர்ஜி பாடல். எல்லாரும் சீரியமா கேட்கவே வேணாம். யாரோ ஆட தெரிந்தவர் யாரோ. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நிஜமாவே பேய் மாதிரி ஆடிருப்பாங்க. அப்படி ரொம்ப ஒரு இதுவா ஒரு ராத்திரியில இருட்டுல ரோட்ல ஆடுற மாதிரி ஒரு பாடல். நல்லா இருக்கும். அதான் அந்த பாடல். குமரி பெண் படத்துல 1966 வந்தது. மெல்லிசை மன்னர் இசையில கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ பாமா ஸ்கீல்ஸ் 300 points. சூப்பர். அண்ட் யூ டேக் அ குட் லீட் ஓவர் தி அதர்ஸ். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. எல்லாரும் சரி டூயட் 200. ஓகே. இது வந்து முதல் வரி என்ன? ஸோ நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். அந்த மலரினில் மது இருக்க, அந்த மது உண்ண மனம் குடிக்க. நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம், இந்த காதல் தேவதை சொன்னால், எங்கிருந்து கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இன்னால் பொன்னால் பட்டப்பகலில். எஸ் சார், கரெக்டா. அதுதான் அந்த பாடல். அந்த மலரினில் மது இருக்க, அந்த மது வந்து மனம் குடிக்க. பியூட்டிஃபுல் சாங் இது. குமரி கோட்டம் படுத்துவது 71ல மெல்லிசை மன்னர்கள் இசையில TMS உடன் இணைந்து எல்லாரும் சினிமா பாடியது. வாலி அவர்களுடைய வரிகள். 200 points more for you. Super. And next question is for Bama. எல்லாரும் சரி டூயட் 300. 300.
ஓகே, யூ ஹாவ் காட் த மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. கங்க்ராச்சுலேஷன். ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூ கிடைக்கும். முதல் க்ளூலே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். இரண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுடைய முதல் கேள்வி க்ளூவை இப்போ ரிவீல் பண்றேன். இட்ஸ் எ ட்ரிவியா க்ளூ. இந்த படத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்கல. அதனாலேயே இந்த படம் தோல்வியை தழுவியது. எம்ஜிஆரை ஒரு தலையாக காதலிக்கும் ஜெயலலிதா தங்கள் பிள்ளையை சீராட்டி பாடுவது போன்ற ஒரு கனவு பாடல். இது எந்த பாடல்? தெரியலன்னா நான் அடுத்த க்ளூ கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ இஸ் அ ஆடியோ க்ளூ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிட் ஆஃப் அந்த பாடலுடைய பிஜிஎம் கேட்கும். அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். மின்மினியை கண்மணியாய் கொண்டவளை உன்னிடமே தந்தாள் உன்னை உன்னை ஓ அச்சா அப்பா அம்மா. கரெக்டான பாடல். கண்ணன் என் காதலன் படத்துல வந்து மின்மினியை கண்மணியாய். அடுத்த க்ளூ இதுதான் வச்சிருந்தேன், பட் நீங்க அது எடுக்கவே இல்லை. முதல் வரி என்ன? சரித்திரம் புகழ்ந்தும். இந்த வரியை வச்சிருந்தேன். சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞனின் வழி நடப்பார் இருப்பதை கொடுப்பதில் தகப்பனின் பேரெடுப்பார். எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ நீங்க வந்து நீங்க 2 க்ளூலே இந்த பாட்டை சொல்லிட்டீங்க பாமா. சோ யூ கெட் 500 பாயிண்ட்ஸ். சோ உங்களுக்கான 300 plus 200. ஓகே, ஸோ தட் வாஸ் தி ஆன்சர். எஸ், மின்மினியை கண்மணியாய் கண்ணன் என் காதலன் படத்தில் 68ல வந்தது. மெல்லிசை மன்னர்கள் இசையில டிஎம்எஸ் உடன் எல்லாரும் சூரியமா இணைந்து பாடியது வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ another 500 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்லாரும் ஈஸ்வரி சோலோஸ் 200. இது வந்து ஒரு மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கும். ஸோ இந்த பாடல் டேஷ் மீச அத்தைக்கு மீசை முளைச்சத பாருங்கடி என்னமோ வரும். அந்த மாதிரி பாட்டு தானே? அந்த பாட்டு முதல்ல அத்தைக்கு மீச வச்சு பாருங்கடி முத்தத்தில் மாலை கட்டி போடுங்கடி. ஆடை போசை போகும் என்று ஆடாமல் ஆடுங்கடி. அதுதான் அந்த பாடல். எங்க ஊர் ராஜா அப்படிங்கிற படத்துல 68ல வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில எல்லாரும் சரி சோலவா பாடிய பாடல். குழுவினரோட பாடியிருப்பாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். சோ சந்திரா, உங்களுக்கு 200 more பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுது எடுங்க சார். பி சுசிலா டு இட் 300. 300. ஓகே, இது வந்து ஒரு கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வரும். நீங்க 2 பாட்டையும் சொன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட். ஒரு பாட்டு மாத்திரம் சொன்னா 100 பாயிண்ட். பாஸ் போச்சுன்னா அவங்க இன்னொன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ. ஓடையில் நீரலை மேடையில் தென்றலின் நாடகம் எத்தனை ஆயிரம் ஆசை வரும் வயது உந்தன் வயது தொட்டில் கட்டி போடும் பூங்கொடி ஆடவன் பார்வையில் 1000 இருக்கும் அந்தி மாலையில் இந்த சோலையே என்னென்ன சுகம் வருமோ. தெரிஞ்சுதா 2 பாடலும்? 2வது பாடல் என்னென்னவோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள் என்னென்ன சொல்ல தெரியா. அடுத்து முதல் பாட்டு வந்து ஓடுகில் மேல் தென்றலின் நாடகம் துணிக்கும் தொட்டில் கொட்டி பாடும் பூங்கொடி அந்த மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளி மெல்லப்போ. எஸ் எஸ், அதுதான் 2 பாடலும் சரியான பாடல் சார். கரெக்டா சொல்லிட்டீங்க. இங்கிருந்தோ ஆசைகள் சந்திரோதயம் படத்துல வந்து 66ல மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ் அண்ட் சுசிலாமா காம்பினேஷன். வாலி அவருடைய வரிகள். இன்னொரு பாடலும் மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ. என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங்ல. காவல்காரன் படத்துல வந்து 67ல. இது மெல்லிசை மன்னர் இசையில அதே டிஎம்எஸ் சுசிலாமா காம்பினேஷன். வாலியோடைய வரிகள் தான். காவல்காரன் தான் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சுடப்பட்டு
திருப்பி வந்த அப்புறம் நடிக்கிற முதல் படம் அது. ஸோ சூப்பர் சார். 300 பாயிண்ட்ஸ் ஃபுல்லா நீங்க ரெண்டையும் சொன்னதால ஃபுல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் பாமா. அது பி சுசிலா சோலோ 300. ஓகே, இதுவும் கலக்கல் பாட்டு. உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வருது. 2 பாட்டை சொன்னா 300, 1 சொன்னா 100. ஸோ உங்களுக்கான பாடல்கள் இதோ. காதலை தேடி நான் அழுதேனோ, மன்னன் கண்பட்டு தங்க கைப்பட்டு மாலை சூடும் இந்த கன்னி கரும்பு, உன்னை கண்ட போது நினைவுகள் ஏது, போதும் போதும் என்னும் சின்ன அரும்பு, நீ வந்த பின்னே நிம்மதியேது, ஓ ஆடட்டும் ஆடட்டும். வரமாட்டேங்குது, இங்க இருக்க வரமாட்டேங்குது இது. ஓகே சரி, ஐ எம் பாசிங் இட். கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ், சோ இட் கோஸ் டு பாலசுப்ரமணியம் சார். உங்களுக்கு தெரியுமா 2 பாடலும் தெரிஞ்சா சொல்லுங்க. 2 பாட்டு தெரியும். கல்யாண சந்தையிலே பெண் பார்க்கும் நேரம் இது, ஆகாக இந்த நேரம் இது, என்னுள் சிவதேன் சுந்தரி. இந்த பாடல வரமாட்டேங்குது, தெரியல. ஓகே, அது சந்திராக்கு தெரியுமா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா சந்திரா அந்த இன்னொரு பாடல் என்ன? இல்ல. ஓகே. சோ நானே ஆன்சர் ரிவீல் பண்றேன். சோ பாலசுப்ரமணியம் சார் தான் ஒரு பாட்டு சொன்னாரு, அது கரெக்டான பாடல். சுமதி அண்ட் சுந்தரி படத்துல வந்த கல்யாண சந்தையிலே ஒரு பெண் பார்க்கும் நேரம் இது, அந்த பாட்டுல அந்த இது நல்லா இருக்கும். ஐயர் ஐயரா ஐயர் ஐயரா, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சுமதி அண்ட் சுந்தரி படத்துல 71ல வந்தது. MS விஸ்வநாதன் இசையில, சுசீலா அம்மா குரல்ல, கண்ணதாசன் வரிகள். இன்னொரு பாடல் வெண்ணிராடை, ஜெயலலிதா அம்மா நடித்த முதல் படம், அதுல வந்த பாடல். 65ல வந்த படம் இது, விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில. இந்த பாட்டு வந்து நீராடும் கண்கள் இங்கே போராடும் நெஞ்சம் இங்கே. இந்த பாட்டு என்னன்னா, இது படத்துல வரல. இந்த பாடல் ஒலி தட்டுல இருந்தது, ஆனா படத்துல இடம் பெறாத ஒரு பாடல். இருந்தாலும் நல்ல ஃபேமஸான பாட்டு தான் அந்த காலத்துல. ஸோ அதான் இன்னொரு பாடல், அது யாரும் சொல்லலை. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் பாலசுப்ரமணியம் சாருக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் ஒரு பாட்டு சொன்னதால. ஸோ தட் வாஸ் த ஆன்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சந்திரா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பி சுசிலா சோலோஸ் 200. இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு BGM கேட்கும். ரொம்ப ஈஸி பாட்டு. வர மாட்டேங்குது. இல்ல வரல. ஓகே பாமா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியல, எனக்கு தெரியல. சார் உங்களுக்கு தெரியுமா? கேட்டிருக்கேன். கலாட்டா கல்யாணமா? இல்ல அதுல சோலோவே கிடையாது. இல்ல. ஓகே, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். நீங்க ஐயோ இதை விட்டோமேன்னு சொல்வீங்க. சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, சவாலே சமாளி படத்துல 71ல வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில, சுசீலா அம்மாவுக்கு நேஷனல் விருது வாங்கி கொடுத்த பாடல் இது. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். இதை எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க. இதுதான் இருக்கிறது ஈஸியஸ்ட் சாங் அந்த போர்டு நான் நினைச்சேன், ஆனா அதை மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாரும். ஓகே, கடைசி ரவுண்ட் சார், உங்க கேள்வி எடுக்கலாம். எல்லாரும் சரி டூயட் 100. இது வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ கார்ட்டூன் க்ளூ ஃபார் யூ. இது ரொம்ப ஈஸி, சொல்லுங்க. பால், இது தமிழ் பால் என்னும். கரெக்ட் தான், ஆனா நீங்க அது சரியான விதத்துல பாடல. என்ன வார்த்தை ஒட்டி சொல்லுங்க. பால், தமிழ் பால். நான் கொடுத்துடுறேன் உங்களுக்கு. கரெக்டா டியூன் தெரியல. ஓகே, I'll give it to you. தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் பிடிப்பால் சுவை அறிந்தேன் மணப்பால். என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங்.
அழகா பால் பால் பால்னு முடிக்கிற மாதிரி யூஸ்வலா கண்ணதாசன் இப்படி எழுதுவாரு. இதுல வாலியும் எழுதியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு பாடலை. ரகசிய போலீஸ் 115ல வந்த பாடல், 68ல வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில TMS எல்லாரும் ஈஸ்வரி இணைந்து பாடியது பாடல். வாலி அவர்களுடைய வரிகள். 100 points for you, sir. Super. And next question is for Bama. Other singers 100. ஓகே, இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா உங்களுக்கு தெரியல இருக்கும். வானமெனும் வீதியிலே குளிர்வாடேனும் ஓடி வரும் மேகங்களே கொஞ்சம் நில்லுங்கள், என் உறவுக்கு யார் தலைவன் என்று கேட்டு சொல்லுங்கள், மாதாவை கேட்டு சொல்லுங்கள். அன்னை வேளாங்கண்ணி படம். எஸ் எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. அன்னை வேளாங்கண்ணி படத்துல வந்த பாடல். இது வந்து மாதுரி அப்படிங்கிற சிங்கர் பாடியிருந்தாங்க ஜெயலலிதாவுக்காக. ஏசுதாஸ் உடன் பாடியது. ஜி தேவராஜன் அவருடைய இசையில, அவர் மலையாளத்துல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், தமிழ்ல சில படங்கள் போட்டிருந்தாரு. ஒரு அருமையான பாடல். 71ல வந்த படம் அன்னை வேளாங்கண்ணி. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 100 points for பாமா. சூப்பர் பாமா. அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் கோஸ் டு சந்திரா. உங்களுடைய கேள்வி ஒண்ணுதான் இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு ரிவீல் இட். இட்ஸ் a P Sushila duet for a picture puzzle. ஸோ இந்த கார்ட்டூன் க்ளூ வச்சு நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான க்ளூ இது. இது ஈஸி, சொல்லிடலாம். முகம் என்ன? இந்த 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 பார்ட் ஹைலைட் பண்ணி. கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த மாயம், கனி உதட்டில் என்னடி தடிப்பு, இது காற்றிலே வந்த வெடிப்பு. பாடல் கன்னத்தில் நடிக்காம தனிப்பிறவி படத்தது. 66ல வந்த படம். KV மகாதேவன் அவர்கள் இசையில TMS சுஷீலாமா காம்பினேஷன்ல வந்த பாடல். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ 100 points for சந்திரா. சூப்பர். அண்ட் we close the board. ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். we have பாலசுப்ரமணியன் sir with 900 points. பாமா our big winner today with 1600 points. And Chandra with 700 points. Well played all of you. எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா பாடலுமே சொல்லிட்டீங்க எக்ஸப்ட் 1 or 2 நீங்க நிறைய மிஸ் பண்ணல இன்னைக்கு. ஸோ இட் வாஸ் a very interesting game. நான் இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடலை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் எபிசோட் வில் பி தேனிசை தென்றல் தேவா அவர்களது இசையில SPB அவர்களது குரலில் ஒலித்த பாடல்கள். மிஸ் பண்ணாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.